Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. EVKS இளங்கோவன் இறக்கும்போது ஒரு வீடியோவை கொடுத்துருக்காரு. அந்த கண்டென்ட் அடிப்படையில் தான் வந்து சிஎம் வந்து முடிவு செய்ய போகிறார். இந்த ஈரோடு தொகுதி இடைத்தேர்தலையே தீர்மானிக்க போகிறது வந்து EVKS இளங்கோவன் கொடுத்த அந்த மரண வாக்குமூலம். அதிமுகவோட கூட்டணிக்கு பாஜக விரும்புறாங்களா சார்? பாஜகவுடைய தேசிய தலைமை வந்து அதிமுகவுடைய கூட்டணிக்கு விரும்புது, கன்ஃபார்மாக விரும்புது. அண்ணாமலை சார்? அண்ணாமலையும் விரும்புகிறாரு. விருப்பம் இல்லைன்னுலாம் அவர் சொல்ல முடியாது. அனிதா ராதாகிருஷ்ணனை வந்து 7 மணி நேரம் விசாரணை, பொன்முடியிடம் விசாரணை, இதெல்லாம் வந்து திமுகவில் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி எதுவுமே அதிமுக பக்கம் இது வரைக்கும் நடக்கவே இல்லை. எப்படி ஒரு டீலிங்ல இருக்காங்களா சார்? அதுதான் உண்மை. கிறிஸ்தவர்கள் முஸ்லாமியர்கள் வாக்குகளை வந்து இவர் வந்து பாஜகவை விட்டு தனியாக நிற்கிறன்ற ஒரு பிம்பத்தை போட்டால் கூட அந்த வாக்குகள் அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகல. அதிமுகவால் என்றைக்குமே தன்னுடைய வாழ்நாள் முழுக்க மைனாரிட்டிகள் வாக்குகளை இனி வாங்கவே முடியாது. என்ன வேஷம் போட்டாலும் வடிவேல் மாதிரி மேலகிற கொண்டையை மறைக்கிறதுக்கு இவங்க தயாராக இல்லை. அந்த கொண்டைன்றது இந்துத்துவா கொண்டை. மாதவோட ஏம் முழுக்க லாட்டரியை கொண்டு வர்றது தான். தமிழ்நாட்டிலையா சார்? தமிழ்நாட்டில். ஓகே. எடப்பாடியை சப்போர்ட் பண்ணுறதும் லாட்டரியை கொண்டு வர்றதுக்கு தான். விஜயை சப்போர்ட் பண்ணுறதும் லாட்டரியை கொண்டு வர்றதுக்கு தான். சாதாரண லாட்டரி இல்லை, சுரண்டல் லாட்டரி. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் நக்கீரன் இதழின் முதன்மை சிறப்பு நிருபர் திருமிகு நக்கீரன் பிரகாஷ் அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் பிரகாஷ் சார். வணக்கம் தாமரை சார். வணக்கம் சார். நலமா இருக்கீங்களா? ரொம்ப நலமா. மகிழ்ச்சி சார். தமிழ்நாடு அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு இடைத்தேர்தலை தமிழ்நாடு சந்திக்க போகுது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு திமுக ஒதுக்கி இருந்தாங்க. ஸோ 2026 தமிழகத்துக்கான தேர்தல் நடக்க போகுது. திமுகவும் ரொம்ப வீரியமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போதே வந்து களப்பணி ஆரம்பிச்சிட்டாங்க. போட்டி எப்படி சார் இருக்க போகுது? திமுக போட்டி போட போகிறாங்களா இல்லை காங்கிரஸ் போட்டி போட போகிறாங்களா? திமுக கூட்டணிக்குள்ளே என்ன சார் போய்கிட்டு இருக்கு? அதாவது இந்த தேர்தலில் வந்து திமுக போட்டி போடணுன்னு தான் ஆசைப்பட்டாங்க. திமுக சார்பில் முன்னாடி தேமுதிகவில் ஒருத்தர் இருந்தார். அவர் அந்த தொகுதி எம்எல்ஏவாகவும் இருந்தார். அவர் வீட்டு விசேஷத்துக்கு நேற்று முதல்வர் போயிட்டு வந்தார். அதனால் வந்து திமுக முழுக்க முழுக்க போட்டி போடும் அப்படின்ற நிலைமையில தான் இருந்தாங்க. ஆனால் முதல்வர் தான் கொஞ்சம் வேணான்னு சொல்லியிருக்காரு. எப்படின்னா, EVKS இளங்கோவன் இறக்கும்போது ஒரு வீடியோவை கொடுத்துருக்காரு அவங்க மனைவி கிட்ட. அதாவது என்னால் வந்து ஃபோனில் வந்து முதல்வர்கிட்ட பேச முடியாது, நான் என்ன நினைக்கிறேனோ அதை வந்து நான் ஒரு வீடியோவாக தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு. அதில் என்ன கண்டென்ட் இருக்குன்றது வந்து முதல்வருக்கும் அவங்க மனைவிக்கும் இறந்து போன EVKS இளங்கோவனுக்கும் தான் தெரியும். ஓகே. மற்றபடி யாருக்கும் அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் தெரியாது. இப்போ வந்து அந்த கண்டென்ட் அடிப்படையில் தான் வந்து சிஎம் வந்து முடிவு செய்ய போகிறார். இந்த ஈரோடு தொகுதி இடைத்தேர்தலையே தீர்மானிக்க போகிறது வந்து EVKS இளங்கோவன் கொடுத்த அந்த மரண வாக்குமூலம். ஓகே. அந்த வாக்குமூலம் தான் வந்து தீர்மானிக்க போகுது. முதல்வர் அதை சென்சிட்டிவாக பார்க்குறாரு. அதை சென்சிட்டிவாக வச்சுக்கிட்டு, ஏன்னா இப்போது ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, கூட்டணியில் பங்குன்றதெல்லாம் ஆதவ் அர்ஜுன் மாதிரி ஆட்கள்லாம் பேசின இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டு அந்த தொகுதிக்குள்ளே திமுக வந்து போட்டியிடுறது அப்படின்றது வந்து எப்படி சரியாக இருக்க முடியும்? அது வந்து திமுக என்றைக்குமே பண்ணாத ஒரு விஷயம். கூட்டணி கட்சி போட்டியிட்ட தொகுதிக்குள்ளே ஆளுங்கட்சியாக திமுக போட்டியிடணும் அப்படின்றது எப்படி சரியாக வரும்? மொத்தத்தில் இந்த தேர்தல் வந்து எம்எல்ஏவாக பதவியேற்றாலும் 10 மாதம்தான் இருக்க முடியும். ஆமாம். அதை சொல்லி இளங்கோவன் குடும்பத்தை கன்வின்ஸ் பண்ணிவிட்டு காங்கிரஸுக்கு வேறு தொகுதி கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனையும் திமுகவுக்கு இருந்தது. ஓகே. அதுக்காக வேட்பாளர் தேர்வெல்லாம் கூட நடந்தது. ஆனால் இளங்கோவன் வந்து மறையும் போது அந்த கொடுத்த அந்த கேசட், அந்த வீடியோ, மரண வீடியோ வாக்குமூலம் வந்து இப்போது பெரிய அளவுக்கு அந்த தொகுதியில் யார் வேட்பாளர் அப்படின்றத வந்து தீர்மானிக்க போகிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா இளங்கோவனுடைய மனைவியா இல்லை 2வது மகனா அப்படின்றது தான் இப்போது பெரிய ஊசலாட்டத்தில் இருக்குது.
ஸோ 2 பேரில் யாராவது ஒருத்தர் கேண்டிடேட் ஆவாங்க. காங்கிரஸ் கேண்டிடேட் தான் வரும் அந்த தொகுதிக்கு அப்படின்னு தான் தெரியுது. சார், அதிமுக தரப்பு ஈரோடு கிழக்கு தேர்தலை எப்படி எதிர்பார்க்குறாங்க? குறிப்பாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டி போடலை. முன்னர் நடந்த ஈரோடு கிழக்கில் வந்து போட்டி போட்டிருந்தாங்க. இரட்டை இலையும் அவங்களுக்கு கிடச்சிருந்துச்சு. இப்போது மறுபடியும் ஒரு இரட்டை இலைக்கு ஒரு சிக்கல் இருப்பதாக நமக்கு தெரியுது. அதிமுக தரப்பு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை எப்படி சார் பார்க்குறாங்க? அதிமுக தரப்பை வந்து ரெட்டை இலையில பெரிய சிக்கலில் அவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க. எலெக்ஷன் கமிஷனில் அவங்க போகிறாங்க. ஆமாம், 2 தரப்புமே எலெக்ஷன் கமிஷனுக்கு போகிறாங்க. எலெக்ஷன் கமிஷன் என்ன முடிவு பண்ணுதோ அதுதான் வந்து அதிமுகவுடைய முடிவாக அமையும். ஓகே. ஸோ அதில் வந்து எலெக்ஷன் கமிஷனில் என்ன பண்ணுவாங்கன்றதுக்கு ஒரு உதாரணம் வந்து சீமானுக்கு வந்து விவசாய சின்னம் பிடுங்கிட்டு மைக் சின்னம் கொடுத்தாங்க. ஆமாம், அஃப்கோர்ஸ் அதுலேயும் அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் அவருக்கு கொடுக்கப்பட்ட சின்னத்தை தீர்மானித்தது வந்து எலெக்ஷன் கமிஷன் மட்டுமல்ல, அவர் குற்றம் சாட்டினது வந்து பாஜக தான் இதுக்கு காரணம் அப்படின்னு அவர் குற்றம் சாட்டினார். அப்போது ஏடிஎம்கே வந்து பாஜக ரெட்டை இலையை மடக்கி வைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ப்பு என்பது அங்கே இருக்குது. ஓகே. முடக்கப்படலாமா சார்? முடக்கப்படுறதுக்கான வாய்ப்பு 100% இருக்கு அங்கே. ஓகே. அது அப்படி இருக்கும்போது ஏடிஎம்கே என்ன முடிவு பண்ணும், எப்படி முடிவு பண்ணும், ஏன் பிஜேபி வந்து முடக்கணும்னு நினைக்கிது அப்படின்ற மாதிரி ஏராளமான கேள்விகள் அதில் இருக்குது. ஓகே சார். குறிப்பாக அதிமுகவோட கூட்டணிக்கு பாஜக விரும்புகிறாங்களா சார்? ஆமாம் சார், பாஜகவுடைய தேசிய தலைமை வந்து அதிமுகவுடைய கூட்டணிக்கு விரும்புது, கன்ஃபார்மாக விரும்புது. அண்ணாமலை சார்? அண்ணாமலையும் விரும்புகிறாரு. அதில் அவர் விருப்பம் இல்லைன்னுலாம் அவர் சொல்ல முடியாது. அவருக்கு பேசிக்காக பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கேஸ் பிம்பத்தை வந்து உருவாக்கி வச்சுருந்தார். அதாவது 20-25 பாராளுமன்ற தொகுதிகளில் யாருடைய ஆதரவும் இல்லாமல் நான் வெற்றி பெறுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்கியிருந்தார். அது பொய்ன்னு ஆகிப்போச்சு, ரைட்டுங்களா? இப்போவும் வந்து அவர் அதிமுகவுக்கு விரோதமான நிலை எடுப்பார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அது எடுக்கக்கூடாதுன்றதுனால தான் அவருடைய மச்சான் சிவக்குமாருக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்த செந்தில் அப்படின்ற ஒருத்தருடைய வீடுகளில் வந்து வருமான வரித்துறை போயிருக்கு. இது கிட்டத்தட்ட சிவக்குமார்கிட்டயே போகிற மாதிரி தான் கதை. அவருடைய ஃபைனான்ஸ் என்ன, அவருடைய போக்குவரத்து என்ன, எல்லாத்தையுமே அவங்க அசஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே வந்து செந்தில் வந்து 10 கோடி ரூபா 10 கோடி ரூபான்னு 10 சீட்டு நடத்தியிருக்காரு. வெறும் துண்டு சீட்லேயே 10 கோடி ரூபாய்க்கு சீட்டு தொழிலதிபர்கள்கிட்ட நடத்தியிருக்காரு. அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. உக்ரைன்லேருந்து ஒரு எந்திரத்தை வந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க, அதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க, கல் உற்பத்திக்காக, செங்கல் உற்பத்திக்காக. அது இல்லாமல் இவர் அரவக்குறிச்சியில் இவர் தேர்தல் செலவுக்கு கொடுக்கப்பட்ட பணத்தை தான் இவரது மச்சான் மூலமாக வந்து அண்ணாமலையார் பிரிக்ஸ் அப்படின்னு இவர் வந்து ஆரம்பித்தார். அதுக்கு வந்து இந்த மணல் மாஃபியா இருக்குது இல்லைங்களா, அந்த மணல் மாஃபியாவில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் வந்து அவருக்கு வந்து சப்ளை பண்ணிகிட்டு இருந்தாங்க. மணல் ஃப்ரீயாக, ஓகே, இலவசமாக. அந்த களிமண்ணா சார்? களிமண் மணலை வந்து ஃப்ரீயாக சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய லாபகரமான நிறுவனமாக மாறி லாபத்தில் குவிக்கிற மாதிரி இவங்க வந்து ஃபைனான்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஓகே. கோவை பகுதியில், கோவையில் வந்து இவர் ஒரு 8.5 கோடி ரூபாய்க்கு கோவை டு நிலாம்பூர் போகிற கேரளாவுக்கு போகிற வழியில் ஒரு பெரிய லேண்ட் ஒன்று வந்து அண்ணாமலையுடைய மச்சான் சிவகுமார் வாங்கியிருக்காரு. இந்த டாக்குமெண்ட் டீட்டெயில் எல்லாமே கிடச்சிருக்கு. இது ஏற்கனவே இவரது மனைவி, அண்ணாமலையுடைய மனைவி அகிலா மூலமாக நடைபெற்ற பல டீலிங்குகள் வந்து டாக்குமெண்ட் ஆகிருக்கு. அதோடு சேர்த்து இந்த அண்ணாமலையுடைய மச்சான் டீலிங்கும் டாக்குமெண்ட் ஆகிருக்கு. இந்த ரெய்டுகள் எல்லாமே வந்து அண்ணாமலை வந்து ஏதோ ஒரு சுயமாக தனிக்கட்சி ஆரம்பிக்க போகிறார் அப்படின்ற மட்டத்தில் வந்து அவர் வந்து மத்திய தலைமை சொல்வதை கேட்காமல் நடந்து கொள்கிறார் என்கிற அடிப்படையில் அவரை தட்டி வைக்கிறதுக்காக நடைபெற்ற ரெய்டா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா கடந்த முறை கூட்டணியின் போது டெல்லி வந்து மோடி பக்கத்திலேயே எடப்பாடியை உட்கார வச்சாங்க. அதற்கு பிறகு அண்ணாமலை வந்து ரொம்ப கடுமையான வார்த்தைகளால் ஜெயலலிதா அவர்களை பற்றி பேசினார், பேரறிஞர் அண்ணாவை பற்றி பேசினார். இதன் காரணமாக தான் கூட்டணியை விட்டு
விலகி வந்தாங்க அதிமுக. ஸோ அதே மாதிரியான ஒரு ஸ்டெப்பு மீண்டும் அண்ணாமலை பண்ணக்கூடாது அப்படின்னு இப்போ ஏற்பட்ட கட்டுப்பாடுகளை டெல்லி போட்டிருக்காங்களா சார்? அது மாதிரி ஒரு செக் அண்ட் மீட் தான். ஒன்று சொல்கிறாங்க, அந்த செந்தில்ன்றவன் வந்து அவனை கழட்டி விடுறதுக்காக அண்ணாமலையே ரெய்டு செட் பண்ணாரு அப்படின்றாங்க. ஆனால் ஒரு நாள் ரெய்டுக்கு போதும். இப்போ பார்த்தீங்கன்னா 3வது நாள் ரெய்டு போயிட்டுருக்கு ஓகே. இன்னைக்கு. நேற்று அவங்க மச்சான் சிவகுமாரை கூப்பிட்டு பேசியிருக்காரு அண்ணாமலை கோவையில். இந்த மாதிரி இது வந்து உன்னை நோக்கியும் இந்த ரெய்டு நடவடிக்கைகள் பாயும் அப்படின்ற மாதிரி அவரை எச்சரிச்சிருக்காரு. இவ்வளோ சீரியஸான ஒரு ரெய்டு சிச்சுவேஷனுக்கு வந்து அண்ணாமலைக்கு அகெயின்ஸ்டாக எப்படி போகிறாங்க அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு. இதுதான் சந்தேகம். ஓகே சார். அதிமுக எப்படி சார் பார்க்குறாங்க? ஏன்னா வந்து பாஜகவோட கூட்டணி காரணமாக சிறுபான்மையினர் ஓட்டு அதிமுகவுக்கு ஒரு பெரிய அளவில் கிடைக்கல. எடப்பாடியும் பாஜகவோடு கூட்டணியே கிடையாதுன்னு பல்வேறு சந்தர்ப்பங்களில் பேசியிருக்காரு. ஜெயக்குமாரும் அந்த கருத்தை வந்து தொடர்ச்சியாக வலியுறுத்திக்கிட்டே இருக்காரு. அப்படி இருக்க சூழலில் எப்படி சார் அவர் போய் பிளெண்டராக போய் சார் முடியும் அதிமுகவுக்கு பாஜகவோட கூட்டணி வச்சா? இது அதிமுக எப்படி பார்க்குறாங்க? அதிமுக வந்து அவங்க தொண்டர்கள் மத்தியில் வந்து பாஜக எதிர்ப்பை வந்து ஆழமாக விதைச்சிருக்காங்க. ஆனால் அது ஒரு மாஸ் கட்சி. மாஸ் கட்சினா ஒரு தலைவர் என்ன சொல்கிறாரோ அதை வந்து அந்த மாஸ் என்டையராக கேட்கும். இப்போ நடிகர் விஜய் என்ன சொல்கிறாரோ அந்த கட்சி கேட்கும். எம்ஜிஆர் என்ன சொன்னாரோ அந்த கட்சி கேட்டுது. ஜெயலலிதா என்ன சொன்னாங்களோ அந்த கட்சி கேட்டுது. அது வந்து மாஸ் கட்சி. ஆமாம், ரைட்டுங்களா? அந்த மாஸ் கட்சியில் வந்து இந்த மாதிரி தலைவர்கள் சொல்கிறத கேட்பாங்க. அதுதான் அந்த மாஸ் கட்சியோட குணாம்சம். இப்போது அதிமுகவுக்கு பாஜகவோட கூட்டணி சேருவதற்கான நிர்பந்தம் இல்லை, ஆசை இல்லை என்றால் இந்தியா முழுக்க வந்து அம்பேத்கரை வந்து அமித்ஷா மோசமாக பேசினாரு அப்படின்னு ஒரு கடுமையான எதிர்ப்பலை வந்து பாஜக அல்லாத கட்சிகள் மத்தியில் எழுந்திருக்கு. இப்போ விடுதலை சிறுத்தைகள் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, 20 இடங்கள்ல பண்றாங்க. திமுக ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க, திமுக ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, எல்லாரும் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. ஆனா அதிமுக என்ன பண்ணுது? அமைதியா இருக்காங்க. அமைதியா இருக்காங்க. அதே மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல், இது வந்து பாஜக கொண்டு வரக்கூடிய ஒரு மசோதா, அதை ஆதரிக்கிறாங்க. அதை வந்து ஆதரிக்கிறாங்க, ரைட்டா? அதே மாதிரி ஒரு ஜட்ஜு வந்து நீதி என்பது பெரும்பான்மை இன மக்களுக்கு தான் நீதி, அது சிறுபான்மை நீதி அல்ல அப்படின்னு பேசுகிறாரு. அவரை எதிர்த்து இம்பீச்மெண்ட் கொண்டு வர்றதுக்கு பார்லிமெண்ட்டில் மூவ் பண்ணுறாங்க. இவங்க சைலண்ட்டாக இருக்காங்க. ஓகே, அதிமுக சைலண்ட்டாக இருக்கு. அப்போது பிஜேபிக்கு எதிரான கட்சி, பிஜேபினாலே எங்களுக்கு பிடிக்காது, நாங்கள் பிஜேபியோட சேர மாட்டேன்னு சொல்கிற இவங்க எப்படி இதுக்கெல்லாம் சைலண்ட்டாக இருக்காங்க? அப்போது ஒரு அஜெண்டா இருக்கா இல்லையா? இவங்க எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமான இளங்கோவன் வீட்டில் ரெய்டு, பெரிய விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சு இப்போ தான் முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி அதிமுக மந்திரிகள் பலர் மேலேயும் பல வழக்குகள் இருக்குது. அவங்க மேலெல்லாம் அமலாக்கத்துறை வந்து எந்த வழக்கும் பதிவு பண்ணல. திமுக அமைச்சர்கள் மேலே பதிவு பண்ண மாதிரி இப்போ கூட அனிதா ராதாகிருஷ்ணனை வந்து 7 மணி நேரம் விசாரணை, 8 மணி நேரம் விசாரணை, பொன்முடியிடம் விசாரணை, இதெல்லாம் வந்து திமுகவில் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி எதுவுமே அதிமுக பக்கம் இது வரைக்கும் நடக்கவே இல்லை. எப்படி? ஒரு டீலிங்ல இருக்காங்களா சார்? அதுதான் உண்மை. அதிமுகவும் பாஜகவும் ரகசிய உறவுல இருக்காங்க. கண்டிப்பா ரகசிய உறவுல இருக்கு சார். ரகசிய உறவுல இருந்தாலும் நேரடி உறவுல இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஒரு சிறுபான்மையினர் ஓட்டுன்னு ஒரு பெரிய ஓட்டு இருக்கு. அதை வந்து லாஸ் பண்றாங்க அப்படின்னா அதிமுக எதிர்காலம் என்ன ஆகுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? அது எடப்பாடிக்கே போய் திரட்டா முடியும்ல? அதிமுகவில் நிறைய ஓட்டு லாஸ் ஆயிருக்கு தம்பி. அவங்க வந்து 32% ஓட்டுகள் சட்டமன்ற தேர்தலில் வாங்குறாங்க. பாராளுமன்ற தேர்தலில் வரும்போது வெறும் 20% தான் வாங்குறாங்க. அப்போ 12% வாக்குகள் போயிடுச்சு, அதிமுக விட்டு போயிடுச்சு. இந்த வாக்குகள்லாம் நீங்கள் யாருது பார்த்தீங்கன்னா, ஏசி சண்முகம் வந்து வேலூரில் வாங்கின வாக்கு, ராமநாதபுரத்தில் வந்து ஓபிஎஸ் வாங்கின வாக்கு, தேனியில் வந்து டிடிவி தினகரன் வாங்கின வாக்கு, அதுக்கப்புறம் மற்ற இடங்களில் மற்றவங்க வாங்கின வாக்கு, தருமபுரியில் அன்புமணி ரொம்ப க்ளோஸாக வாங்கின வாக்கு, இதெல்லாம் சேர்த்து தான் வந்து 18% வாக்குகள் வருது. ரைட்டுங்களா? அதிமுக வாக்குகள் தான் இது பாஜகவுக்கு ஷிஃப்டாக இருக்கு. ரெண்டாவது வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அதிமுக தொண்டர்களே வந்து நம்பிக்கையின்மை ஏற்பட்டு அவங்க வந்து வாக்களிக்க போகலை. ஓகே ஓகே.
அதுதான் எடப்பாடி சொன்னார், நிறைய பேர் செத்துட்டாங்க, அதிமுகவினர் வந்து வாக்களிக்கலை, அது இல்லை இது இல்லைன்னு அவங்க எடப்பாடியார் வந்து டிஸ்கிரைப் பண்ணார். ஸோ ஏடிஎம்கேவுடைய ஓட்டே டிரான்ஸ்ஃபர் ஆகலை, ஏடிஎம்கே ஓட்டே மைனஸ் ஆகுது, ரைட்டா? அப்போது சிறுபான்மையினர் ஓட்டுன்றது 11% வாக்குகள் தான். அதில் பெரும்பாலும் சிறுபான்மையினர் வந்து ஜெயலலிதா காலத்திலேயே அதிமுக மேலே நம்பிக்கை இழந்துட்டாங்க. பாபர் மசூதிக்கு வந்து செங்கல் அனுப்பின ஜெயலலிதா, ராமர் பிறந்த இடத்துல கோவில் கட்டாமல் வேற எங்கே கோவில் கட்டுவோம் அப்படின்னு சொன்ன ஜெயலலிதா, ரைட்டா? ஆடு மாடு கோழிகள் பலியிட தடைன்னு சொன்ன ஜெயலலிதா, மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்த ஜெயலலிதா தமிழகத்தில், இதெல்லாம் அப்புறம் வாபஸ் பெறுறாங்க. அப்போது ஜெயலலிதாவுடைய இந்த இந்துத்துவா முகம் இருக்கு இல்லையா, அது வந்து மைனாரிட்டிகளை ஆல்ரெடி வந்து தள்ளி வச்சிருச்சு, அதிமுக விட்டு தள்ளி வச்சிருச்சு. அதில் கிறிஸ்தவர்கள் ஆல்ரெடி தள்ளி தான் நிற்கிறாங்க அவங்க. இப்போ கிறிஸ்தவர்கள் முஸ்லாமியர்கள் வாக்குகளை வந்து இவர் வந்து பாஜகவை விட்டு தனியாக நிற்கிறன்ற ஒரு பிம்பத்தை போட்டால் கூட அந்த வாக்குகள் அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகலை. கிட்டா அதிமுகவால் என்றைக்குமே தன்னுடைய வாழ்நாள் முழுக்க மைனாரிட்டிகள் வாக்குகளை இனி வாங்கவே முடியாது. என்ன வேஷம் போட்டாலும், வடிவேல் மாதிரி என்ன வேஷம் போட்டாலும் மேலே இருக்கிற கொண்டையை மறைக்கிறதுக்கு இவங்க தயாராக இல்லை. அந்த கொண்டைன்றது இந்துத்துவா கொண்டை, ரைட்டுங்களா? அதுக்கான விஷயங்கள் தான் இது. ஸோ இது மைனாரிட்டி வாக்குகள்ன்றது வந்து அதிமுகவுக்கு கிடைக்காதது அதிமுகவுடைய எதிர்காலத்தை பாதிக்குமானா பாதிக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. இஸ்லாமியர்களும் அதிமுக தொண்டர்களாக இருக்காங்க, கிறிஸ்தவர்களும் இருக்காங்க. அந்த வாக்குகளை அவங்களால போட முடியாமல் அவங்க தவிர்க்கிறாங்க. இதுதான் அதிமுகவுடைய எதிர்காலம். இன்னொரு டேர்ன் என்னன்னா, விக்கிரவாண்டி பை எலெக்ஷன்ல அதிமுக வாக்குகள் வந்து திமுகவுக்கு போச்சு. இப்போ ஈரோடு கிழக்கு பை எலெக்ஷன்லையும் அதிமுக வாக்குகள் திமுகவுக்கு போகும். போன தடவை 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்ச திமுக இந்த முறை 60,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்கும். சார், ஈரோடு கிழக்கில் கண்டெஸ்ட் பண்ணுற மைண்ட் செட்டில் ஏடிஎம்கே இருக்காங்களா சார்? கண்டிப்பாக இருக்காங்க, வேறு வழியே இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து விக்கிரவாண்டி கூட அவங்களுக்கு வித்தியாசமான 1 year பெல்ட். பட் இது வந்து கவுண்டர் பெல்ட்டுக்குள்ளே வருது. ஒரு நிர்பந்தம் இருக்குது ஏடிஎம்கேவுக்கு. ஆமாம், அங்கே நாங்கள் தானே கவுண்டர் பெல்ட்டில் கிங்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே இவங்க. ஸோ இவங்களுக்கு வந்து அங்கே கண்டெஸ்ட் பண்ண வேண்டிய நிர்பந்தம் என்பது அங்கே இருக்குது. அங்கே இப்போது கேள்வி என்னென்னா, பிஜேபி கண்டெஸ்ட் பண்ணுமா, பிஜேபி இவங்களை ஆதரிக்குமா? பிஜேபி கண்டெஸ்ட் பண்ணி ஏடிஎம்கே 3rd பிளேஸுக்கு தள்ளி பிஜேபி 2nd பிளேஸ்க்கு வருமா? இல்லை ரெட்டையிலையை முடக்கிட்டு பிஜேபி வந்து தனி ஆவர்த்தனம் பண்ணுமா? ரெட்டையிலையே என்ன பண்ணும் பிஜேபி? பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி அமைச்சு 2 பேரும் சேர்ந்து ஒரு கேண்டிடேட்டை நிறுத்துவாங்களா? லாஸ்ட் டைம் மாதிரி ஓபிஎஸ் லாஸ்ட் டைம் ஓபிஎஸ் போட்டி போட வந்தாரு, வாபஸ் வாங்கினாரு. அந்த மாதிரி நடக்குமா? டிடிவி தினகரன் என்ன பண்ணுவார்? ரைட்டுங்களா? டிடிவி தினகரனுடைய ரோல் என்ன? அவர் என்ன போட்டி போடுவாரா இல்லையா? சீமான் எப்படி போட்டி போடுவாரா இல்லையா? இது மாதிரி நிறைய கேள்விகள் வந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் களத்தில் எழுந்திருக்கு. ஓகே சார், குறிப்பாக தினகரனும் நீங்கள் வந்து ஏடிஎம்கே வந்து பாஜகவோட கூட்டணி வைக்கணும், அப்போ தான் அதிமுக விருப்போட இருக்குங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளிப்படையாகவே வச்சிருக்காரு. இதற்கு வந்து எடப்பாடி டைரெக்டாக எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்கவே இல்லை. ஆனால் ஜெயக்குமார் கொடுத்துருக்காரு. தினகரனும் வாங்க வாங்கன்னு சொல்கிறாரு. என்ன சார் நடக்க வாய்ப்பு இருக்குது? சேர்ந்துருவாங்களா? அதாவது தினகரன் வந்து டெல்லிக்கு போயிட்டு வந்துட்டு தான் இதை சொல்கிறாரு. டெல்லியிலேருந்து பாஜகவினர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது அதிமுகவோடு கூட்டணி சேருவது என்பது ஏதோ பாஜக ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயமா இல்லாமல் இது வந்து ஏடிஎம்கேக்குள்ளேயே நடக்கக்கூடிய ஒரு விவாதமாக மாறி அது வரட்டும். இப்போ தினகரன் யாரு? முன்னாள் ஏடிஎம்கே, அமமுக, அம்மா தனி கட்சி தான். ஆனா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அம்மாவோட ஆட்சியை கொண்டு வருவேன்றாங்க. எடப்பாடி கொண்டு வர்றதும் யாரோட ஆட்சி? அம்மா ஆட்சி தானே. எதுவும் ஆவி ஆட்சிலாம் இல்லைல்ல, அம்மா ஆட்சியை தான் கொண்டு வர்றாரு. ஸோ 2 பேரும் வந்து ஏடிஎம்கேவுள்ள ட்ராவல் ஆகிறவங்க. அவங்களுக்குள்ள வந்து நீங்கள் வந்து என்டிஏக்குள்ளே வரலன்னா அதிமுக அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறது வந்து அதிமுகவை அழிக்க போகும் பிஜேபி கொடுக்கக்கூடிய
ஒரு எச்சரிக்கையாக கூட எடுத்துக்கலாம்ல நம்ம. ஓகே சார். குறிப்பாக ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் என்ன மைண்ட் செட்ல சார் இருக்காங்க? பாஜகவோட சேரணுங்கிற மைண்ட் செட்ல இருக்காங்களா? இல்ல நாம நம்மளால ஒரு கூட்டணி உருவாக்க முடியுங்கிற மைண்ட் செட்ல இருக்காங்களா சார்? அதாவது ஏடிஎம்கே என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னா, இந்த 20 ப்ளஸ் மைனஸான ஒரு 12-14% வாக்குகள், அந்த வாக்குகள் வந்து முக்குளத்தோர் வாக்குகள். எஸ். அவங்க வந்து இந்த வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுத்ததுனால வருத்தத்துல இருக்காங்க. வருத்தத்தில் இருந்த வாக்குகள் அது. அப்போது அதெல்லாம் வந்து சரியாகணும்னா சசிகலாவும் ஓபிஎஸும் டிடிவி தினகரன் உட்பட எல்லாருமே வந்து அதிமுகவுடைய ஒரு ஃபோல்டுக்குள்ளே வரணும். ஆமாம். டிடிவி தினகரன் கூட்டணியில் வரணும், மற்ற 2 பேரும் கட்சியில் வரணும். அப்போ தான் வந்து அந்த வாக்குகள் வந்து ஈடுகட்ட முடியும். அப்படின்ற இதில் தான் இவங்க வந்து பேசுகிறாங்க. 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் எடப்பாடி கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஐயா அது மாதிரி தான் இதுதான் நிலவரம் அப்படின்னு. அதுக்கு எடப்பாடி சொன்ன பதில் என்னென்னா, நீங்கள் வந்து ஓபிஎஸ் சசிகலாவை வலுவானவங்கன்னு பேசுகிறீங்கன்னா நீங்கள் அங்கே போய் சேர்ந்துருங்க, நீங்கள் ஏன் என் கூட இருக்கீங்க அப்படின்றது தான். அதுக்கு வந்து டென்ஷன் ஆகிருக்காங்க எல்லாருமே. அந்த கூட்டமே நடக்கல, பச்சை பொய்ன்னு எடப்பாடி சொல்கிறார். எடப்பாடி சொல்கிறார் இல்லையா, அந்த கூட்டத்தில் நடந்தது இதுதான் அங்கே நடந்த பேச்சுவார்த்தை. ஸோ இதை வந்து சொல்கிறாங்க. இப்போ பொதுக்குழுவில் வந்து அமைதிப்படுத்தி அதுக்கு உரிய வைட்டமின் பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்வீட் பாக்ஸ்களை கொடுத்து பொதுக்குழுவை கூட்டி அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கி தேர்தல் கமிஷனுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. நாங்கள் தான் உண்மையான கட்சி. ஓகே சார். வைட்டமின் பா நிறைய தாராளமாக செலவு பண்ணியிருக்காங்க போல. எல்லாம் செலவு பண்ணியிருக்காங்க. இன்டர்ன் சசிகலாவும் அதை செலவு பண்ணியிருக்காங்க. வைட்டமின் பா மட்டும் இல்லை, சிவி சண்முகம், நத்தம் விஸ்வநாதன், கேபி முனுசாமி, எல்லா தலைவர்கள்கிட்டையும் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய தகுதியை விட்டு இறங்கி பேசியிருக்காரு. ஓகே, நீங்கள்லாம் வந்து இந்த சமயத்தில் கட்சியை கைவிடாதீங்க, இது வந்து முக்கியமான பொதுக்குழு, ஓகே, இதில் வந்து நீங்கள் வந்து எனக்கு ஆதரவாக பேசணும்னு சொல்லி பேசினதுனால ஒரு மாதிரி கிட்டத்தட்ட கெஞ்சினார் எடப்பாடி. அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் தான் அவங்க வந்து எடப்பாடிக்காக இறங்கி எஸ்பி வேலுமணி எல்லாரும் பேசுகிறாங்க. எஸ்பி வேலுமணியோடைய மகனோட கல்யாணம் வந்து வர மார்ச் மாதம் நடக்குது. மார்ச் மாதத்துக்கு அப்புறம் அவர் ஃப்ரீ ஆகிட்டார்னா அவர் தன்னோட வேலைகளை காட்டுவார். அவர் சசிகலாவோட ரொம்ப க்ளோஸாக இருக்கார். சசிகலாவுடைய மிடாஸ் கோல்டன் டிஸ்டிலரிஸ் ஃபேக்ட்ரியை நிர்வாகம் பண்ணக்கூடிய அளவுக்கு எஸ்பி வேலுமணி அவங்களோட க்ளோஸாக இருக்கார். ஓகே சார். அதாவது இவங்க எல்லாருமே 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே நமக்கு எதிராக ரிபலாக வந்துடக்கூடாதுங்கிற ஒரு பயம் எடப்பாடிக்கு இருக்கா சார்? கண்டிப்பாக இருக்குது. அவருக்கு எதிராக வந்து ஒரு பொதுக்குழு உறுப்பினர் வர்றதையும் அவர் விரும்ப மாட்டார். ஓகே, ஓகே சார். சார் குறிப்பாக விஜய் சார், விஜய் வந்து இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டி போட வாய்ப்பு இருக்கா சார்? வாய்ப்பு இல்லைன்ட்டாங்க அவங்க. அதில் வாய்ப்பு இல்லைன்ட்டாங்க. அவர் வந்து வந்தால் நான் ஹீரோவாக தான் வருவேன், 2026 தேர்தலுக்கு முன்னாடி வேற எந்த தேர்தலையும் நான் நிற்க மாட்டேன் அப்படின்றத இது பண்ணுறாரு. ஒருவேளை இந்த பொதுக்குழுவில் கூட தொண்டர்கள் விரும்பும் கூட்டணின்னு எடப்பாடி வந்து நடிகர் விஜயை தான் சொல்லியிருப்பார். ஆனால் விஜய் வந்து ஏடிஎம்கேவோட சேர்றதுக்கோ வர்றதுக்கோ தயாராக இல்லை. ஏன்னா அவரே முதல்வர் வேட்பாளர். அவர் போயிட்டு எடப்பாடி முதல்வர்னு அவர் சொல்லுவாரா, இல்லை நான் துணை முதல்வர்ன்றதை அவர் ஏற்றுக்கிட்டு நிற்பாரா அப்படின்றதுலாம் இல்லை. அதுக்கான பிஸ்னஸ், அதுக்கான விஷயங்கள், அதுக்கான தேர்வு இது எதுவுமே கிடையாது. ஸோ இது எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டது. அதனால் விஜய் வந்து இந்த தேர்தலில் போட்டி போட மாட்டார் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். பாஜகவுடைய போட்டி இருக்குமா இல்லையான்றது போக போக தான் தெரியும். ஓகே சார். திமுக கூட்டணி கட்சிக்குள்ள ஒரு சின்ன சலசலப்பு. தமிழக வாழ்முறை கட்சியின் தலைவர் எம்எல்ஏ வேல்முருகன் அவர்கள் மிக தீவிரமாக ஒரு காட்டமாக பேசியிருக்காரு. சட்டமன்றத்தில் எனக்கான ஒரு நேரம் கொடுக்கறது கிடையாது, என்னை வந்து நக்கலாக பார்க்குறாங்க, என்னுடைய தொகுதிக்கு சீஃப் மினிஸ்டரோ டெப்டி சீஃப் மினிஸ்டரோ வந்தாலும் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க, மினிஸ்டர் வந்து எனக்கு சரியான மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, தொகுதி நிதியை வந்து கேட்டால் தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. ப்ரோ எடப்பாடியாகவும் ஒரு பேசுகிறாரு. என்ன சார் ஏடிஎம்கேக்கு பக்கம் போகிறாரா அவர் ப்ரோ எடப்பாடியா மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு. ஏதோ ஒரு பொண்ணு ஊரில் இருக்கான், அந்த பொண்ணு வந்து இப்படிலாம் இருக்குது அப்படின்னா அது கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. அது இன்னும் கன்னி பொண்ணுலாம் கிடையாது. அவர் ப்ரோ எடப்பாடியா மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு. அவர் ப்ரோ எடப்பாடி தான். அவர் ப்ரோ எடப்பாடியாக இருக்கும்பொழுது அவர் வந்து இன்னும் அவர் உதயசூரியன் சின்னத்தில் போட்டி போட்டதுனால கட்சி மாறினா கட்சி தாவல் தடுப்பு சட்டம் அவர் மேலே பாயுன்றதுனால அவர் சைலண்டாக இருக்காரே தவிர, ஓகே, அவர் எப்போ எடப்பாடியாக மாறியாட்டு.
ஓகே. மாறிட்டார். அவர் எடப்பாடி அணி தான். இப்போ எடப்பாடி வந்து திமுக அரசை பாராட்டியா பேசுவார். அதே மாதிரி எடப்பாடி அணியில் இருக்க வேல்முருகன் பாராட்டியா பேசுவார். அவர் வந்தார், முதலமைச்சர் வந்தார், துணை முதலமைச்சர் வந்தாங்க, அப்படிலாம் பேசுவாங்களா? அப்படி இல்லையா? ஓ பன்னீர்செல்வம் ஸ்டாலினை பார்த்து சிரித்தார் என்பதால் முதல்வர் பதவி பழிவாங்கப்பட்ட இடம் வந்து தமிழக அரசு. ஓபிஎஸ். அதனால் இப்போ எடப்பாடி கிட்ட போய் நல்லா செட்டில் ஆகி ஃபினான்ஷியலாகவும் செட்டில் ஆகி, அதான் திண்டுக்கல் சீனிவாசன் சொன்னார், 120 கோடி 150 கோடி வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் கூட்டணிக்கு வருவாரான்னு காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இவர் வேல்முருகன் எவ்வளோ கோடி வாங்கினான்னு தெரிலையே. அவர் செட்டில்டு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்திரிகையாளரை நான் பார்க்கும்போது ஒரு வெல் செட்டில்டு. அவ்வளோதான். இதுக்கு மேலே அவர் வந்து திமுக அரசை ஆதரிச்சுலாம் அவர் பேச மாட்டார். இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்ட திமுக தான், அது திருமாவளவனாக இருந்தாலும் சரி, வேல்முருகனாக இருந்தாலும் சரி, போகிறவங்க போகலான்றது தான் திமுகவுடைய பாலிசி. அது போயிட்டாரு. ஓகே சார். திருமாவளவன் உள்ளுக்குள்ள தான் இருக்காருல்ல சார், ஆதவர்ஜுனாவா இருக்காரு. ஓகே. ஆதவர்ஜுனாவை ஏன் சார் விளக்கம் கொடுப்பான்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அவராவே விலகிட்டாரு, இதுக்கு என்ன சார் காரணம்? இந்த சரக்கு இங்கே விற்காது அப்படின்னு தான் காரணம். ஓகே சார். அவர் பேசிட்டார் தம்பி. அவர் இப்போ இவரை மாதிரி தான், வேல்முருகன் மாதிரி தான், பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சு. ஓகே. என்ன சார் அஜெண்டா இருந்துச்சு ஆதவர்ஜுனாவுக்கு? ஆதவர்ஜுனாவுடைய அஜெண்டா வந்து விஜய், விடுதலை சிறுத்தைகள், எடப்பாடி கூட்டணி, இதுதான் அஜெண்டா. அதை வந்து முதல்லயே முறியடிச்சிட்டாங்க திமுக. ஓகே. நீங்கள் போகிறதுனா போங்கன்ட்டாங்க. ஓகே. இவர் தான் 1.5 வருஷம் இன்னும் எலெக்ஷனுக்கு இருக்குது, இதுக்குள்ளேயே இந்த நிலையெல்லாம் எடுக்கணும்னு திருமாவோட நிலை. ஓகே. ஆதவ் அது இல்லை, வந்துரு பார்த்துக்கலாம். ஓகே. என்கிட்ட ஒரு 1000 கோடி இருக்குது, 10,000 கோடி இருக்குது, அதில் ஒரு 1000 கோடி ஒன்று தூக்கி போட்டு போகிறான், நீ ஒரு வருஷத்தில் என்ன ஆவ அப்படின்றத பார்த்துக்கலான்றது அவரோட இது. ஆனால் ஆட்சி அதிகாரம், போலீஸ், இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய திமுக கூட்டணி ஆட்சி, தொண்டர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக எதிர்ப்பு உணர்வு, அதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் திரும்ப கணக்கு போடுறாரு. இவருக்கு எதுவுமே கணக்கு இல்லை. ஒரு கரண்டி இருக்குது, அதில் பருப்பு இருந்தால் பார்த்து தான் வீசணும், ரைட்டா? வெறுங்கரண்டினா எப்படி சுத்தலாம், இஷ்டத்துக்கு சுத்தலாம். ஓகே. இது வந்து வெறுங்கரண்டி. ஓகே. களை இழந்த பூ, மாலையிலிருந்து ஒரு பூ வந்து கீழே விழுந்துச்சுன்னா அதுக்கு மேலே அந்த பூவுக்கு மரியாதையே கிடையாது. ஓகே. அது மாதிரி மாலையில் இருந்தாலும் சரி, மலர் செண்டில் இருந்தாலும் சரி, பூ களை இழந்து போய் உதிர்ந்து போன பூ அது. அதனால் இப்போ எவனும் சேர்க்க கூட இல்லையே, எல்லாம் அவரை பார்த்து பயந்து தானே இருக்காங்க. சார் ஆதவுடைய அஜெண்டாவை திரும்ப புரிஞ்சுக்கிட்டாரா சார்? புரிஞ்சுக்கிட்டார். திரும்ப ஒன்றும் முட்டாள் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கிட்டார் அவர். அதனால தான் சொல்கிறாரு, நீ அரசியல் பேசாதேன்றாரு. அவர் பேசுகிறாரு. ஆதவ் வந்து பேசுவார். ஆதவ் வந்து பேசுவார்ன்றது வந்து திருமாவுக்கு நல்ல எதிர்பார்ப்பு இருக்குல்ல, அதனால தான் நீ பேசு, நான் உன்னை அனுப்புகிறேன்னு. ஓகே சார். ஓகே சார். அதுக்கு பிறகு அவர் தொடர்ந்து பேசுனதுனால இந்த மாதிரி இடைப்பட்ட காலத்திலேயும் நீ தொடர்ந்து பேசுகிற, அப்போ ஏதோ உள்நோக்கத்தோட பேசுகிற. ஓகே. என்னுடைய கிரெடிபிலிட்டியை நீ குலைக்கும் வகையில் பேசுகிறேங்க ஒரு வார்த்தையை திரும்ப அவர்கள் சொல்லியிருந்தார். திரும்ப அவர் சொல்கிறாரு, அவரை போயிட்டு வா ராசா, பத்திரமா போயிட்டு வா, லாட்டரி டிக்கெட்டோட போயிட்டு வா. ஓகே. அப்படின்னு. இவரோட ஆதவோட முழுக்க முழுக்க லாட்டரியை கொண்டு வர்றது தான். தமிழ்நாட்டிலையா சார்? தமிழ்நாட்டில். ஓகே. எடப்பாடியை சப்போர்ட் பண்ணுறதும் லாட்டரியை கொண்டு வர்றதுக்கு தான், விஜயை சப்போர்ட் பண்ணுறதும் லாட்டரியை கொண்டு வர்றதுக்கு தான். சுரண்டல் லாட்ரி, சாதாரண லாட்ரி இல்லை, சுரண்டல் லாட்ரி. எந்த லாட்டரியை வந்து ஜெயலலிதா ஒழித்தாங்களோ அந்த லாட்டரியை வந்து கொண்டு வர சொல்லி தான் திமுகவுக்கு 509 கோடி ரூபாய் கொடுத்தாரு ஆதவ். திமுக கண்டுக்கல அது. அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கிட்ட போயிட்டு கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி, அதுவும் நடக்கலை. அதுக்கப்புறம் எடப்பாடியார், விஜய் அப்படின்னு தன்னுடைய இலக்குகளை மாற்றி லாட்டரியை கொண்டு வரதான் வேலை. இப்படி தான் மேற்கு வங்காளத்தில் ஒரு மம்தா பானர்ஜிக்கு வேலை செஞ்சு அங்கே ஜெயிச்ச உடனே லாட்டரி கொண்டு வரப்பட்டது. ஓகே. ஆதவர்ஜுனாவுக்கு தமிழ்நாட்டில் லாட்டரியை கொண்டு வரணுங்கிற ஒரே எண்ணம் தான் இருக்கா சார்? வேற எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு லாட்டரி குடும்பத்துக்கு வேற என்ன இருக்க வேலை? நீங்கள் யாரோ ஒன்று சொல்லுவாங்க, ஏதோ ஒரு வேலை செய்கிறவனை வந்து திடீர்னு வந்து நடுவூட்டில் வச்ச உடனே அவன் அதே வேலையை தான் செய்வான்ற மாதிரி. ஓகே சார். சார் பாமக ஏன் சார் ரொம்ப அமைதியாக இருக்காங்க? எந்த ஒரு முடிவுகளும் பெருசாக நம்ம எடுத்த மாதிரி தெரியல. என்ன மைண்ட் செட்டில் சார் இருக்காங்க? பாவம் சார், அவங்க இந்தூர் மெடிக்கல் காலேஜ் சீட்டில் எஃப்ஐஆர் போட்டு உள்ளே தள்ளிடுவாங்கன்னு ஒரு பயத்தில் இருக்காங்க. அவங்க பாஜக மீறி முடிவே எடுக்க முடியாது.
சரத்குமார் மாதிரி அவங்க. ஓகே. சரத்குமார், டிடிவி தினகரன் மாதிரி பாமக மாட்டிக்கிட்டாங்க பாஜக கிட்டயா சார்? பாஜக கிட்ட. ஓகே. அவங்கள வந்து காப்பாற்றவே முடியாது. மாட்டிக்கினாரு ஒருத்தர், அவரை காப்பாற்றணும் கர்த்தருன்ற மாதிரி அவங்க மாட்டிக்கிட்டு முயற்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களால வெளியவே வர முடியாது. ரொம்ப நன்றி சார். குறிப்பாக தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப அறிவாக பதில் சொல்லியிருக்கீங்க. பல ஸ்கூப்பை கொடுத்துருக்கீங்க சார். ரொம்ப நேரம் கொடுத்து நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி பிரகாஷ் சார். நன்றி தாமரை ஐயா. நன்றி சார்.